இந்த பட்டன் மாதிரி இருக்க ஃபார்மேட்லேயே நம்ம எப்படி பேடிங் மார்ஜினை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பேடிங் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பேடிங் அப்படின்னா இன்டர்னல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று போட்டு காட்டுறேன், ஈஸியாக புரியும். பேடிங் 30 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், அப்போ தான் பெருசாக உங்களுக்கு பேடிங் தெரியும். இப்போ லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரை விட்டு எனக்கு உள்ள வழியில் ஸ்பேஸ் ஆகி வந்திருக்கா, இதுதான் இன்டர்னல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதுக்கு பேடிங் அப்படின்னு பேர். பேடிங் அப்படின்னா சிம்பிளாக இன்டர்னல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளார எவ்வளோ தடவை எனக்கு ஸ்பேஸ் வரணும், அதாவது உள்ளார எவ்வளோ தூரம் எனக்கு ஸ்பேஸ் வரணும் அப்படிங்கிறது தான் பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ஜின் அப்படின்னா இந்த பார்டரை விட்டு வெளியே இருந்து எனக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தள்ளி வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் மார்ஜின். இப்போ மார்ஜின் கொடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி மார்ஜின் அதே மாதிரி 30 பிக்சலே கொடுக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்பேஜோட கார்னர்லேருந்து எனக்கு தள்ளி வந்திருக்கு, இதுதான் மார்ஜின். பேடிங் அப்படிங்கிறது உள்ளேருந்து எவ்வளோ நகர்ந்து வருது அப்படிங்கிறது தான் பேடிங், வெளியேருந்து எவ்வளோ நகர்ந்து வருது அப்படிங்கிறது தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சிம்பிளாக பேடிங் அண்ட் மார்ஜின் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ எனக்கு டாப்பில் மட்டும் இவ்வளோ பேடிங் இருந்தால் போதும், ரைட்டில் மட்டும் இவ்வளோ பேடிங் இருந்தால் போதும், பாட்டமில் கொஞ்சம் பேடிங் இருந்தால் போதும், அடுத்தது லெஃப்ட்டில் மட்டும் எனக்கு மார்ஜின் கம்மியாக இருந்தால் போதும், இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கலாம். அதெல்லாம் இப்போ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இதுவே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேடிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது. இந்த HTML அப்படிங்கிறது வந்து நடுவில் வரணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பேடிங் லெஃப்ட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். பேடிங் லெஃப்ட், எனக்கு லெஃப்ட்லேருந்து ஒரு 400 பிக்சல் கிட்ட நகர்ந்து போகணும், அப்போ தான் நல்லா உள்ள தள்ளி நகரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு HTML வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணியும் பேடிங் கொடுக்கலாம். இதே மாதிரி மார்ஜினுக்கும் பார்க்கலாம். எனக்கு ரைட் சைடில் வந்து மார்ஜின் ரொம்ப ஒட்டின மாதிரி இருந்துச்சு. இப்போ மார்ஜினை வந்து நகர்த்தணும். மார்ஜின் ரைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும். ரைட்லேருந்து எனக்கு ஒரு 300 பிக்சல் நகர்ந்து வரணும். இப்போ நல்லாவே ஷார்ட் பண்ணி காட்டும், பார்க்கலாம் எப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 300 பிக்சல் இங்கேருந்து நகர்ந்து வந்துருச்சு. வெளியிருந்து நகர்ந்து வந்தால் அது மார்ஜின், உள்ளேருந்து நகர்ந்து வந்தால் அது வந்து பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பேடிங் அண்ட் மார்ஜின் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது புரிஞ்சால் நிறைய வெப்சைட்டில் வந்து பேடிங் மார்ஜினை வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணலாம்.